ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். அன்னையின் அருள்வாக்கு. உனக்குள் உள்ள அந்த ஆன்மாதான் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி என்று நீ சொல்லும்போது ஒருவித சக்தி பிறக்கும். ஒவ்வொரு உயிரின் படைப்புக்கும் ஒரு காரணம் உண்டு. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நான் டாக்டர் மலர்ச்செல்வி பழனி, திருவள்ளூரில் இருக்கோம். அங்கே ஏபிஎஸ் நேத்ராலயான்னு ஒரு கண் மருத்துவமனை அம்மாவோட அருளில் நிறுவி நடத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு எங்கள் கணவர் குடும்பத்திலேருந்து தான் அம்மா பார்க்குறதுக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கும் அம்மா கூட அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் சந்தர்ப்பம் கிடச்சிது. 1995 நான் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் பண்ணிகிட்ருந்தேன் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். 3 மாதம் எனக்கு ஃபைனல் இயர் எக்ஸாம். அந்த நேரம் எங்கள் கணவர் வீட்டில் பெண் பார்த்து கல்யாணமே முடிச்சிடணுங்கிற மாதிரியான ஒரு தருவாயில் கேட்டாங்க. எங்கள் அப்பா 3 மாதம் எக்ஸாமு, படிக்குமா கல்யாணமா அப்படிங்கும் போது ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. எங்கள் கம்யூனிட்டியில் படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு. அதனால் எக்ஸாம் முடிச்சுட்டு பார்க்கலாங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் கணவர் வீட்டில் விடவே இல்லை, அம்மாக்கிட்டேயே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் நான் குரு அம்மாவை ஃபஸ்ட்டு பார்த்தேன். என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, எதையுமே யோசிக்காதீங்க, நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோ, யாரும் கையை பிடிச்சி உன் படிப்பை நிறுத்த மாட்டாங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி அம்மா அருள் சொன்னாங்க. அம்மா நீ சொல்லிட்ட, நான் செய்கிறேன் அப்படின்னு அம்மா கிட்ட அன்னைக்கு சரணாகதி ஆனது தான். கல்யாணம் ஆச்சு, 3 மாதத்தில் கல்யாணம் ஆச்சு, எக்ஸாமும் முடிஞ்சது. என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் 7 டிகிரி என்னை எங்கள் வீட்டில் படிக்க வச்சாங்க. இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலும் நிறுவி ஒரு என்டர்ப்ரைனராக என்னை வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கான வளர்ச்சி அம்மா தான் கொடுத்தாங்க. கண்ணுக்கு படி அப்படிங்கிறதும் அம்மா சொல்லி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். கருத்தரிச்சதுலேருந்து, என்னோட குழந்தை பிறந்ததுலேருந்து, அவனோட படிப்புலேருந்து, அவன் காலேஜ் படிப்புலேருந்து, வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள். ஆனால் உண்மையான பக்தியோட, உறுதியான நம்பிக்கையோட அம்மா பாதத்தை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா ஏன் அந்த கஷ்டம் வந்தது, அதனால் என்ன நல்லது நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. அம்மாவை கட்டிமாக பிடிச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா அம்மா கூடவே இருந்து காப்பாற்றுவாங்க. இது நாங்கள் லைஃப்பில் அம்மா கிட்ட இத்தனை வருஷம் இருந்ததில் அம்மான்னு நம்ம அம்மாவையே நம்பி இருந்தோன்னா அம்மா நம்ம லைஃப்பை பார்த்துக்கும். நம்மளாக பார்க்கவே வேண்டாம், அம்மா கிட்ட மட்டும் சரண்டர்ஷிப் இருந்துட்டு உண்மையான பக்தியோடு நம்ம அம்மாவை பிடிச்சிக்கணும். அம்மாவோட மண்டல அபிஷேகத்தில் இன்றைக்கி எங்களுக்கு கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப மெய்சிலுக்கு இருந்தது, மனசு நிறைஞ்சு இருக்குது, ரொம்ப பக்திமயமாக இருந்தது. நம்ம கையிலேயே அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது, ஒரு பூ அர்ச்சனை பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கொடுப்பனையாக அம்மாவே கிட்டேருந்து அம்மா கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் ஒரு ஃபீலிங்கும் மனசார இருந்துச்சு.
அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. மக்களிடையே பாச உணர்ச்சிகள் ஓங்க வேண்டும். நாகரிகம் எட்டி பார்க்காத கிராமங்களை பாருங்கள். அங்கே மக்களிடையே இருக்கிற பரஸ்பர அன்புணர்ச்சியை பாருங்கள், பாச உணர்ச்சியை பாருங்கள். இன்றைய நகரங்களை பாருங்கள். இன்று நகரங்கள் எல்லாம் நரகங்களாக மாறிக்கொண்டு வருகின்றன என்பது குரு உபதேசமாகும். கடந்த 4/10/2024 அன்று திருச்சி மாவட்டம் திருவானைக்கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் நவராத்திரி பெருவிழாவினை முன்னிட்டு கண்டத்தை நீக்கும் அகண்ட தீபம் ஏற்றும் விழா ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் அருளிய முறைப்படி மிக கோலாகலமாக நடைபெற்றது. செவ்வாடை சக்திகள் அனைவரும் கருவறைக்குள் சென்று தங்கள் கரங்களாலேயே அகண்டத்தில் முக்குட்டு எண்ணெய் ஊற்றி வணங்கினர். அன்றைய தினம் கருவறை அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்தார்கள். நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க. சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் சக்திமாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.